அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் ப்ளஸ் இண்டக்டிவ் சிலபஸையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனோட சிலபஸை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸாமினேஷனுக்கு மிக குறைந்த நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால எப்படி இந்த சிலபஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக விளக்கிறதுக்காக இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எஸ்எஸ்எல்சி ஆஸ் ஏ குவாலிஃபிகேஷன். எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த சிஎஸ்எல் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு தகுதி வாய்ந்தவர். இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் பேப்பர் 1 அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதாவது இதில் ஒரு பேப்பர் தான், அதை பேப்பர் 1 பேப்பர் 2லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேப்பர் தான் இங்கே நடக்கும். இதுவே நீங்கள் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் போகும்போது இந்த லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் 2 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவே சிஜிஎல் அப்படின்னு போகும்போது சிஜிஎல் லெவலெல்லாம் போகும்போது அந்த சப்ஜெக்டோடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கான பேப்பர் 2 நீங்கள் எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சிஎஸ்எல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டர்ன். சிஎஸ்எல் எக்ஸாமில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பார்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அது மட்டும்தான் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதில் கிடையாது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இஸ் ஆப்சன்ட் இன் சிஎஸ்எல். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதில் என்ன சிலபஸில் இருக்கோ அதை தான் நம்ம படிக்கணும். அடுத்தது பி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. பி பார்ட்டில் நம்ம ஜென்ரல் சயின்ஸையும் சோஷியல் சயின்ஸையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பி பார்ட்டில் நமக்கு கேட்பாங்க. அடுத்து சி பார்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸையும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கிறது தான் சி பார்ட். ஃபோர்த்து பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதை பற்றி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் எத்தனை கேள்விகள் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் அமைந்திருக்கும். இதற்கான மதிப்பெண் ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. 0.25 நெகட்டிவ் மார்க்கிங்கும் இதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்து உங்களுக்கு நல்லா தெரிந்த கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு எக்ஸாம் எழுதுவதற்கு 2 மணி நேரங்கள் கொடுக்குறாங்க. கீழே நமக்கு என்ன சிலபஸ் எதை படிக்கணும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி குவான்டிடேட்டிவ் ரீசனிங்காக இருந்தாலும் சரி என்ன படிக்கணும் எதை படிக்கணுன்றது தெரியாமல் போகும். ஸோ எதெல்லாம் நம்ம we have to follow to cover the syllabus அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. திஸ் ஆர் ஒன்லி இண்டக்டிவ் டாபிக்ஸ் அண்ட் சிலபஸ். கொஸ்டின் may be drawn from any topics appropriate for the educational qualification level prescribed and shall test in the candidate's intelligence, reasoning and general awareness of the environment in the around or her on its application to society with varying levels of difficulty as per qualification. அதில் கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு படித்தோம் இல்லையா. ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸில் இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே அப்சர்வேஷன் accepted on educated person and may be cover history, polity, constitution, sports, arts and culture, art and culture, economics and commerce, everyday science, social science, scientific research and national and international institutions. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் நமக்கு கேட்பாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டே ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் கேட்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பலாக டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஸோ அதில் வந்து நீங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத சச்சஸ் ஆனாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், நம்பர் அனாலஜி, நியூமரிக்கல் அனாலஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிமிலியாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ், ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, discrimination, observation, relationship concepts, arithmetical reasoning, verbal and figural classification and numerical series. இது எல்லாமே வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கிராமர் அக்கௌண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து என்ன கேட்பாங்க? வில் டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராமர், vocabulary and usage, and maybe including spotting errors, fill in the blanks, synonyms, antonyms, spelling correction, idioms and phrases, one word substitution, sentence improvements, active voice and passive voice, direct speech and indirect speech, sentence arrangement, cloud test and comprehension passages. இது எல்லாமே இந்த மாதிரியான டாபிக்ஸில் இருந்தெல்லாம் இங்கிலீஷ் பார்ட்லேருந்து நாங்கள் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி வந்து சிஎஸ்எல் லெவலுக்கு கிடையாது, ஸோ அதை இப்போ பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு என்னென்ன பார்ட் வரும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், இதெல்லாமே வந்து ஜென்ரல் சயின்ஸ்குள்ளே வரும். இந்த சயின்ஸ்லேருந்து கேட்குறது. அப்புறம் சோஷியல் சயின்ஸில் சில பார்ட்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து சோஷியல் சயின்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸ். இதிலிருந்து தான் கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க. இதே ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஜிகே எல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். கம்பைன்ட் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனோட சிலபஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதே மாதிரி வந்து சிஹெச்எல் எக்ஸாமும் இருக்குது, சிஜிஎல் எக்ஸாமும் இருக்குது. இதில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து சிலபஸோடைய டிஃப்ரென்சஸை பற்றி போடணும் அப்படின்றது வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமை எப்படி வந்து இந்த சிலபஸை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது பற்றியும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டேஷனாக வந்து நம்மக்கிட்ட சிலபஸ் போடுங்க அப்படின்றத பற்றி கேட்டதற்கு இணங்க இந்த வீடியோவை, இந்த காணொலியை நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த காணொளி வந்து உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ள விதமாக அமையும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.